தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சிவசங்கரன், அங்காளன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் பினாமி அதானி. மோடியின் ஆசையோடு தான் அதானி ஊழல் செய்து வருகிறார். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க நரேந்திர மோடி கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவதாக நாராயணசாமி விமர்சனம். போலீஸ் எச்சரிக்கையும் மீறி 21 லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்களுக்கு செலுத்தி 56 லட்சம் ரூபாய் ஏமாந்த புதுச்சேரி பணி ஓய்வு பெற்ற புதுச்சேரி நபர். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென் வங்க கடலில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ஒரு வளி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அத்துடன் தெற்கு கேரளா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதனால் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். வரும் 25ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சிவசங்கரன், அங்காளன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேட்டியளித்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர், சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் புதுச்சேரியை சேர்ந்த நான் உட்பட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்களுடைய தலைமையை கலந்தாலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக, குறிப்பாக காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இயக்கங்கள் ஜான்குமார் அவர்கள் தொடர்பாகவும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி தொடர்பாகவும் விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இவர்களுக்கெல்லாம் ஒன்றை நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளோம். கடந்த கால தேர்தலின் போது தற்போது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரத்தின் மூலம் வழங்கியுள்ளார். இதை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம். மேலும் ஜான்குமார் அவர்கள் தொடர்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை வெகுவாக கண்டிக்கிறோம். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடந்த 2016-21 ஆட்சி காலத்தில் அவருடைய நரித்தந்திரத்தை பயன்படுத்தி கொல்லைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் என்பது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டுமே முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியும் என்பதற்காக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற ஜான்குமார் அவர்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்ற ஆசையை காட்டி அவரை ஏமாற்றி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சரான கதை நாராயணசாமி அவர்களுக்கு மறந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஜான்குமார் அவர்கள் தொகுதி மக்களுக்கு எப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் என்பதை அவருடைய தொகுதி மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணன் ஜான்குமார் அவர்களை ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி அவர்கள் தற்போது அரசியல் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என்றெல்லாம் விமர்சனம் செய்து வருவதுதான் வேடிக்கையாக உள்ளது. மூத்த அரசியல்வாதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அவசரமாக பதவி ராஜினாமா செய்துவிட்டு அண்ணன் ஜான்குமார் அவர்களை காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடச் செய்ததை மறந்து பேசுவது வருத்தம் அளிக்கிறது.
மூத்த அரசியல்வாதியான வைத்தியலிங்கம் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தனது தலைமையை கலந்தாலோசிக்காமல் விமர்சனம் செய்து வரும் எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் ஜோ சார்லஸ் மார்டின் தொடர்பாகவும் விமர்சனங்களை செய்து வருகிறார். தொழிலதிபர் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் நிதியாக பல கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். இப்படி அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விமர்சனம் செய்வது அரசியல் விபச்சாரம் இல்லையா? அரசியல் வியாபாரி இல்லையா? இவர்களை என்னவென்று கூறுவது? அப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபணம் செய்தால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? காங்கிரஸ் புதுச்சேரியை ஆண்ட போதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் லாட்டரி வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. அப்போதெல்லாம் வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தற்போது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார். பிரதமர் மோடியின் பினாமி அதானி. மோடியின் ஆசையோடு தான் அதானி ஊழல் செய்து வருகிறார். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க நரேந்திர மோடி கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவதாக நாராயணசாமி விமர்சனம். அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாராயணசாமி. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அமெரிக்க நீதிமன்றத்தில் 54 பக்க அறிக்கையில் அதானி பவர் அமைப்பானது ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் 2020 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் இருப்பதாக சமர்ப்பித்துள்ளனர். அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட 7 பேருக்கு பிடிவாரண்ட் போடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் 6 வாரத்தின் பேரில் பல நிறுவனங்களை ஆரம்பித்து உலக அளவில் பணக்காரராக உள்ளார். ரூபாய் 12 லட்சம் கோடி சொத்து சேர்த்துள்ளார். செபி நிறுவனம் அதானி பல லட்ச கோடி ரூபாய் பணம் சேர்க்க உடந்தையாக இருந்துள்ளது. அரசு நிலக்கரி சுரங்கங்களை தனது கம்பெனிக்கு பெற்றார். மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் பங்கு சந்தையில் செய்த ஊழல்களை மறைக்க செபி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடிக்கு நெருக்கியவர்களை பதவியில் வைத்துள்ளார். அதானி பங்கு சந்தையில் எப்படி ஊழல் செய்துள்ளார் என ஹிடான் பெராக் நிறுவனம் தெளிவாக கூறியுள்ளது. அதானி மத்திய அரசின் சோலார் கார்ப்பரேஷனுடன் சோலார் பவர் வழங்க 2 ஒப்பந்தம் போட்டுள்ளார். அந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு மின்சாரத்தை வாங்க மாநிலங்கள் முன்வரவில்லை. சத்தீஸ்கர், காஷ்மீர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுடன் ஒப்பந்தம் போட 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளதாக அமெரிக்க பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. அவர்கள் கூறியும் மத்திய அரசு அதானியை கைது செய்யவில்லை. மோடி அதானி மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார். மோடியின் பினாமிதான் அதானி. ஊழல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி வரும் மோடி ஏன் அதானியை பற்றி பேசுவதில்லை? பாஜக தேர்தலுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுப்பது அதானி. மற்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சி மாற்றம் செய்ய அதானி பணம் செல்கிறது. இதற்கு கர்நாடகம், மகாராஷ்டிரம் உட்பட பல மாநில ஆட்சி கவிழ்ப்புகளே உதாரணம். அதானி மீது மோடி நடவடிக்கை எடுத்தால் மோடியின் வேலைகளை அதானி வெளியே சொல்லிவிடுவார் என்ற பயம். இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க மோடி கங்கணம் கட்டி வருகிறார். பல கம்பெனிகளை மோடியின் ஆசையோடு கையகப்படுத்தி பொது சொத்துக்களை கொள்ளையடித்து வருகிறார். புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகத்தை திருப்பூர் துணி வியாபாரி பெயரில் 51% ஷேர்களை பினாமி பெயரில் வாங்கினார். அதானி குழும இயக்குநர்கள் திருப்பூர் கம்பெனி நிறுவனத்திலும் இயக்குநராக இருந்தனர். பின்னர் இந்த ஷேர்கள் அதானி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு தற்போது அவரது கைக்கு போய்விட்டது. இது முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் நடந்தது. தற்போது அதானிக்கு சென்றதால் காரைக்கால் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டனர். இதேபோல் விமான நிலையங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் பல இடங்கள் நடந்துள்ளது. எனவே பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளியே வரும். விதிமுறை மீறி சேர்த்த அதானியின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும். சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ வருகிறது. பல லட்சம் மோசடி செய்துள்ள அதானி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? மோடி அரசு ஊழல் அரசு. மோடி அரசை தூக்கி எறிந்தால்தான் அதானி மீது நடவடிக்கை எடுக்க முடியும். மோடி இந்த நாட்டு பிரதமராக இருக்கும் வரை அதானி மீது கை வைக்க மாட்டார்கள். பல கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளோம். வரும் 25 நாடாளுமன்றம் கூடுகிறது. உண்மையில் அதானியுடன் சம்பந்தம் இல்லாவிட்டால் மோடி தானாக முன்வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மின்சாரத்துறையையும் அதானியிடம் தரபேரம் நடக்கிறது என தெரிவித்தார்.
போலீஸ் எச்சரிக்கையும் மீறி 21 லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்களுக்கு செலுத்தி 56 லட்சம் ரூபாய் ஏமாந்த புதுச்சேரி பணி ஓய்வு பெற்ற புதுச்சேரி நபர். புதுச்சேரியில் மருத்துவத்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரி இணையவழி மோசடிக்காரர்களிடம் 36 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துவிட்டு இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுத்தார். அது சம்பந்தமாக விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுதே வேறேதேனும் இணையவழி மோசடிக்காரர்கள் உங்களை பணம் கேட்டால் போட வேண்டாம் என இணையவழி காவல்துறையினர் எச்சரிக்கை செய்தும் உடனடியாக 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஜிஎஸ்டியாக செலுத்தினால் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்று இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்னதை நம்பி மீண்டும் 20 லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டு மொத்தம் 56 லட்சம் ரூபாய் இழந்தது குறித்து இணையவழி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் உங்கள் பார்சலில் போதைப்பொருள் சென்றுள்ளது என மும்பை சைபர் கிரைம் போலீசார் பேசுவது போல் மிரட்டி 14,330 ரூபாய் பிடுங்கிய இணையவழி மோசடிக்காரர்கள். வீட்டிலிருந்து வேலைவாய்ப்பு அதிக வருமானம் கொடுக்கிறோம் என்று வந்த டெலிகிராம் லிங்கை நம்பி அதிக வருமானம் கிடைக்கும் என்ற ஆசையில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி செய்கிறோம் என்ற போர்வையில் இழந்த புதுச்சேரி இளைஞர். ICICI கிரெடிட் கார்டில் உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை உயர்த்தி தருகிறோம் என்று இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்னதை நம்பி அவருக்கு வந்த பாஸ்போர்ட் மற்றும் அனைத்து விவரங்களை இணையவழி மோசடிக்காரர்களிடம் சொன்னதால் 39,000 ரூபாய் பணத்தை சுருட்டிய இணையவழி மோசடிக்காரர்கள். பஜாஜ் லோன் 5 லட்சம் ரூபாய் குறைந்த வட்டியில் வாங்கித் தருகிறேன் என்று சொல்லி அதற்கு ப்ராசஸிங் ஃபீஸ், இன்சூரன்ஸ் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி 85,000 ரூபாய் ஏமாற்றிய இணையவழி மோசடிதாரர்கள். SBI வங்கி மேலாளர் பேசுகிறேன் என்று சொல்லி OTP நம்பரை வாங்கி அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்த 4,000 ரூபாயை சுருட்டிய இணையவழி மோசடிக்காரர்கள். உங்கள் கிரெடிட் கார்டை அப்டேட் செய்து தருகிறோம் என்று வங்கி அதிகாரிகள் பேசுகிறார்கள் என்று நம்பி அவர் கேட்ட அனைத்து விவரங்களையும் சொல்லிய பிறகு அவருடைய கிரெடிட் கார்டில் இருந்து 8,200 கொள்ளையடித்த இளைய மோசடிக்காரர்கள். தன்னுடைய காதலி பேஸ்புக்கில் $200 உடனே கேட்கிறார் என்று நம்பி $200 பணத்தை அனுப்பி ஏமாந்த புதுச்சேரி நபர். ஏமாந்த நபருடைய காதலியை போன்ற இம்பர்ஸ்டேஷன் ஃபேஸ்புக் அக்கவுண்டை ஒன்று உருவாக்கி அதை அவருக்கு அனுப்பி காதலி பேசுவது போல் $200 வாங்கியுள்ளனர் உள்ளிட்ட புகார்கள் இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் புகழ்பெற்ற கல்லூரி நிறுவனமான எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனத்தில் இருந்து மாணவர்கள் நட்சத்திர ஹோட்டலுக்கு பயிற்சிக்காக வெளிநாட்டிற்கும் மற்றும் அந்தமானுக்கும் சென்றனர். இதில் கல்லூரி நிறுவனர் டாக்டர் NNK சுரேஷ் மாணவர்களுக்கு வாழ்த்தி அனுப்பி வைத்தனர். இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உடனிருந்தனர். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள மாநில தலைமைக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் B. அனிபால் கென்னடி, மாநில இளைஞரணி அமைப்பாளர் L. சம்பத் MLA, துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், KMP லோகையன், JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் C. கோபால், வே. கார்த்திகேயன், ராமசாமி தங்கவேலு, வேலவன் ரவீந்திரன், கோகுல் பிரபாகரன், செந்தில்குமார், மாறன் நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் ரா. சக்திவேல், நடராஜன், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், GP சௌரிராஜன், தியாகராஜன், சக்திவேல், மோகன், சக்திவேல், ராஜாராமன், கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், அணிகளின் அமைப்பாளர் இலக்கியாணி சீனு, மோகன்தாஸ், தேமுசி அண்ணா அடைக்கலம், வழக்கறிஞர் அணி பிரமிளம், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், தொண்டரணி வீரன் என்ற வீரகன், ஆதி திராவிடர் நலக்குழு ஆறுமுகம், நெசவாளர் அணி செந்தில் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலிஸ், மருத்துவர் அணி ஆனந்த், ஆரோக்கியராஜ், சுற்றுச்சூழல் அணி முகிலன், மகளிர் தொண்டரணி சுமதி, சந்திரகலா, விஜயலட்சுமி,
நல்குனா, சான்சிராணி மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு சிறையை ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் காலாப்பட்டில் அமைந்துள்ள புதுவை சிறைச்சாலையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்ட ஆட்சியர் அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கைதிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்தார். கைதிகளுக்கு உணவு தயாரிக்கும் சமையல் கூடத்தையும் பார்வையிட்டு சமையல் கூடத்தை சுத்தமாக பராமரிக்கும்படியும் மேலும் நவீனப்படுத்தும்படியும் கேட்டுக்கொண்ட அவர் சமையல் கூடத்தில் கூடுதலாக 2 எக்ஸாஸ்டர் ஃபேன்களை பொருத்தும்படியும் அறிவுறுத்தினார். பிறகு அங்கு அமைந்திருக்கும் கழிவறைகளை பார்வையிட்டார். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை பழுது நீக்கி உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சுத்தமான குடிநீர் வழங்க உத்தரவிட்டார். அனைத்து கோரிக்கைகளையும் சட்டப்படி ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். நிகழ்வில் சார்பு ஆட்சியர் இசிட்டா ரதி மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை ஊழியர்கள் இருந்தனர். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சிவசங்கரன் அங்காளன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் பினாமி அதானி. மோடியின் ஆசையோடு தான் அதானி ஊழல் செய்து வருகிறார். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க நரேந்திர மோடி கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவதாக நாராயணசாமி விமர்சனம். போலீஸ் எச்சரிக்கையும் மீறி 21 லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்களுக்கு செலுத்தி 56 லட்சம் ரூபாய் ஏமாந்த புதுச்சேரி பணி ஓய்வு பெற்ற புதுச்சேரி நபர். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சிறையை ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார்.